சுருக்கமாக ஒரே வசனத்தை சொன்னோம். ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவர் நமக்கு தந்து அருளிவிட்டார் என்று. அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வருது என்று சொன்னால், இந்த மனம் தேவனுடைய வார்த்தையினால் புதுப்பிக்கப்படும் போது, புதுப்பிக்கப்படாத மனம், ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய மனம் புதுப்பிக்கப்படாத நிலையில் இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையினால் புதுப்பிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. அதுதான் சரியத்தை கேட்குறோம். இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. ஏன்னா இந்த உலகம் பாவத்திலையும் சாபத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறது. அப்படி ஒரு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் இந்த உலகத்திலே நாம் வாழ்வது. நாம் உலகத்தார் அல்ல, உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் உலகத்தார் அல்ல. நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து வாழும்படியான ஒரு புது சிருஷ்டிப்பாக நாம் இருக்கிறோம். ஆக நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்பொழுது நம்முடைய மனம், அதாவது ஆத்மா புதுப்பிக்கப்படுகிறது. ஆத்ம வாழ்வு நமக்கு உண்டாகிறது. ஆத்ம வாழ்வு உண்டான பிறகு நம்முடைய ஜெபங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமாக மாறுது. ஏன்னா தேவன் சிந்திப்பது போல ஒரு சூழ்நிலையை நாம் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். தேவன் கையாளுவது போல அந்த சூழ்நிலை நாம் கையாள ஆரம்பிக்கிறோம். தேவன் பேசுவது போல அந்த சூழ்நிலைக்கு மத்தியிலே நாம் அதை குறித்து நாம் பேச ஆரம்பிக்கிறோம். ஆக நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் இப்படி மாறுகிறது, நம்முடைய ஆராதனைகள்லாம் இப்படி மாறுகிறது, நாம் அறிக்கையெல்லாம் இப்படி விசுவாச அறிக்கையாக மாறுகிறது. ஆக இப்படி ஜெபிக்கும்போது சில நேரத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா, தேவனுடைய ஆசீர்வாத சுதந்திரிப்புக்கு தடையாக இருக்கிற சில காரணங்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வந்தால், அதில் முதலாவது அவிசுவாசம். வசனத்தை கேட்காத மக்கள் உள்ளத்தில் அது நிறைஞ்சிருக்கும். ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் அவிசுவாசம் இருக்கும் அவங்களுக்குள்ள. அவிசுவாசம் எப்போ போவோம்னா, வசனம் எந்த அளவுக்கு உள்ளே போகுது அந்தளவுக்கு அவிசுவாசம் வெளியே போகும். வசனம் உள்ளே போகிறது கம்மியாக இருந்துச்சுன்னா அவிசுவாசம் அதிகமாக இருக்கும், விசுவாசம் கம்மியாக இருக்கும். அப்போ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கும், பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் அவர்களுக்குள்ளே இருக்கவே இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணால், விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்காக வசனத்தை கேட்பதற்கு அவர்கள் முன்னுரிமை தர வேண்டும், முக்கியத்துவம் தர வேண்டும், முதலிடத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்போ விசுவாசம் உள்ள அதிகமாகும். அதுக்கப்புறம் அவிசுவாசம் தானாகவே வெளியேறிடும். சில விசுவாசம் தான் கூட கீழ்ப்படுத்தல் இருக்காது. வசனத்தை கேட்டிருப்பாங்க. அந்த மணல் மேல் கட்டப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை போல் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வதற்கு மனம் இல்லாதவர்கள் அவங்களாம். ஆக கீழ்ப்படுகிற உள்ளம் இரண்டாவது, கீழ்ப்படியாமல் தான் ரெண்டாவது தடையாக இருக்குது. நம்ம கீழ்ப்படியும் போது அந்த பிரச்சனை நம்ம சரி பண்ணிடுறோம். இது ரெண்டுமே நாமளே சரி பண்ணிடலாம். மூணாவது ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம பேசிட்டு வந்தோம். அது என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மன்னியாமை ஒரு பெரிய பிரச்சனையாக நின்றுடுது ஜெபத்தில். ஆக நம்முடைய சகோதரர்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஏன் மன்னிக்கணுன்னாக்கா, நான் மன்னிக்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக லாபம் இல்லை, நமக்கு தான் பெருசாக லாபம் இருக்குது. மன்னிக்கப்பட்டவர்கள் லாபம் அடைவது இல்லை, மன்னித்தவன் லாபம் அடைகிறான். ஏன்னு சொன்னால், மார்க் 11:25-26 வாசித்தோம். ஜெபம் பண்ணும்போது ஒரு பேர் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி. என்ன மன்னிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்திருக்கிறோம். அதை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்குது. அவர் மன்னித்து நமக்கு தொடர்ந்து ஆசீர்வாதத்தை தருகிறவராக இருக்கிறாரு. ஆனால் நாமளே அந்த மன்னிப்பு வேண்டான்னு கதவை அடைக்க முடியும். எப்படி அடைக்க முடியும்னா, நம்முடைய சகோதரர்களை நாம் மன்னிக்காமல் கசப்பையும் விரோதத்தையும் வைராக்கியத்தையும் நாம் வளர்த்து கொள்ளும்பொழுது தேவனுடைய மன்னிப்பு வேண்டாம் என்று சொல்லி நாம் கதவை அடைத்து விடுகிறோம். அப்படிதான் இந்த வசனம் சொல்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஆண்டவர் மன்னிக்க மாட்டார் சில ஆட்களை. யார் பார்த்தீங்கன்னா, மன்னிக்க மனமில்லாத ஆட்களை கர்த்தர் மன்னிப்பது இல்லை. அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. மன்னிப்பதற்கு மனமில்லாத ஆட்களை கர்த்தர் மன்னிப்பது இல்லை. அவதான் எபேசியர் 4:32 வாசித்தோம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் நமக்கு மன்னித்தது போல நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். இங்கே தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போலன்னு வரும். கொலோசியர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி
ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அங்கே கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னிச்சிருக்கிறாரு, இங்கே கிறிஸ்து நம்மை மன்னித்திருக்கிறார். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி மன்னிக்காமல் போகும்போது அங்கே ஜெபம் வேலை செய்யாமல் போயிடுது. ஆக தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலியாவை பற்றி ஒரு உதாரணமாக இந்த யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். யாக்கோபு 5:14 பார்த்தீங்கன்னா எலியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வு வந்துடுச்சு. என்ன சோர்வுனாக்கா மன்னிக்காதனால வந்த சோர்வு. அது யாரை மன்னிக்கல பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை தள்ளிட்டாங்க. அவங்களாம் பாகால வழிபட போயிட்டாங்க. நான் ஒருத்தந்தான் உமக்கு சேவை செஞ்சிட்ருக்கிறேன். ஆக இவங்க எல்லாமே பின்மாற்றத்தில் போயிட்டு சொன்னால் அவங்க மேலே ஒரு கசப்பு அவருக்குள்ளே இருந்தது. யாருக்கு? எலியாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய கசப்பு இருந்தது. அவர் நினச்சிட்டு எல்லாம் பின்மாற்றத்தில் போயிட்டாங்க, யாருமே இனிமேல் கர்த்தரை ஆராதிக்கிற நிலைமையில் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சில காரியங்களை அவருக்கு சொன்னார், இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னார், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிடாது இருக்கிற 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்த. நீ நினச்சிட்ருக்கிற யாருமே இல்லைன்னு, ஆனால் 7000 பேர் மன்னிச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன் வச்சிருக்கிறேன், எனக்காக எழுப்பி பிரகாசிக்கும்படி. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாடுள்ள ஒரு மனுஷன் மன்னிக்க முடியாத இருக்கிறது ஒரு பெரிய பாடு. ஏன்னா நைட்டு பக்கம் அதை குறித்து நினச்சி பாடுபட்டு இருக்கிறது. அவங்க செஞ்ச தப்பிதங்கள், அவங்களால் ஏற்பட்ட நிந்தைகள், அவமானங்கள், அவங்களால் ஏற்பட்ட எல்லா விதமான இழப்புகள், ஏமாற்றங்கள், சோர்வுகள், இதை அப்படியே மனதில் அப்படியே சிந்தனை பண்ணி அவங்க மேலே இன்னும் கொஞ்சம் கசப்பு அதிகமாகிடும். நீங்கள் வேதவசனத்தை சிந்தனை பண்ணிங்கனாக்கா இன்னும் அதிகமாக ஆவிக்குரிய பலன் அதிகமாகும். மக்கள் உங்களுக்கு எதிராக செய்த இருக்கிற காரியங்கள்லாம் நீங்கள் அப்படியே சிந்தனை பண்ணிங்கனாக்கா உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கசப்பு அதிகமாகிடும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல். அப்போது தேவன் எப்படி மன்னிக்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை மன்னிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய பாவங்களை நினச்சி இரவும் பகலும் அவர் சிந்திக்கிறதே இல்லை. அவர் கடல் ஆழத்தில் போட்டதை புதைச்சிடுறாரு. அதை முதுகுக்கு பின்னாடி அவர் எரிந்து போடுகிறார். அதை அவர் நினையாது இருக்கிறார். கிழக்கிற்கு மேற்குக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் அந்த பாவங்கள் நம்மை விட்டு அவர் விலக்கி விடுகிறார். இப்போ யாக்கோபு சொல்கிறாரு, யாக்கோபு 5:16 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா உங்களுக்கு இந்த வியாதி வர்றதுக்கு கூட இது கூட ஒரு காரணமாக இருக்க முடியும். எது? உங்கள் ஜபமும் வேலை செய்யலை, இப்போ பாஸ் ஜபமும் வேலை செய்யலை. உங்கள் ஜபமும் வேலை செய்யலை, இப்போ பாஸ் ஜபமும் வேலை செய்யலை. நீங்கள் சபை மாறதில் பிரயோஜனம் இல்லை, பாஸ்டர் மனம் மாற நினைக்கிறது பிரயோஜனம் இல்லை, பாஸ்டர் மனம் மாறி தான் இருக்கிறாரு. இப்போ நீங்கள் தான் மனம் திரும்பணும். அந்த வசனம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு. தப்பு பண்ணிவிட்டு ஆண்டோட்ட போய் அறிக்கை பண்ணாத, நீ தனிப்பட்ட முறையில் பாவம் செஞ்சு ஆண்டோட்ட அறிக்கை பண்ணு. ஒரு சகோதரனுக்கு பாவம் செஞ்சு சகோதரனுக்கு போய் அறிக்கை பண்ணுன்னு சொல்கிறார். தனிப்பட்ட முறையில் என்ன சகோதரனை பாதிக்காத ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன்னா அது தேவனத்தில் போய் என்ன பண்ணலாம், அறிக்கை செய்யலாம். ஒரு மனுஷன் சிகரெட் பிடிச்சிட்டாருன்னா அது யாருக்கும் பாதிக்காத ஒரு பாவம். அது அவர் உடம்பை மட்டும்தான் பாதிக்கும். அது வேறு யாரும் பாதிக்குதா? யாரையும் அது பாதிக்கிறதே இல்லை. ஒரு சிகரெட்டை பிடிச்சிட்டாருன்னு வச்சுங்க. இது முன்னாடி சிகரெட் பிடிச்சின்னு அந்த மனுஷன் ரசிக்கப்பட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப சிகரெட் பிடிக்கின்ற எண்ணம் அவருக்கு வந்துடுச்சு. சிகரெட்டை பிடிச்சிட்டாரு. அது மற்றவங்களை பாதிக்குதா? அது மற்றவங்களை பாதிக்கிறது இல்லை. அது யாரை பாதிக்குது? அவர் மட்டுமே பாதிக்கிறது. அப்போ அவரை மட்டுமே பாதிக்கக்கூடிய பாவங்கள். அவர் மட்டும்தான் அவருடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குது. தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுருக்கிறார். அவர் சிகரெட் பிடிச்சிட்டாலோ குடிச்சிட்டாலோ தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுருக்கிறார். ஆக தேவனுக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள் உண்டு. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனா தேவனுக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள். அந்த பாவங்கள் செய்யும்போது மற்றவங்கள்ட்ட அறிக்கை செய்ய தேவையில்லை. அது தேவனத்தில் போய் நம்ம பண்ணோம், பாவ அறிக்கை செய்யணும். நம்முடைய சகோதரனை காயப்படுத்தும் போது, குற்றப்படுத்தும் போது, நியாயந்திருக்கும் போது, அவரை குறித்து நாம் புரளி பேசும்போது, அவதூறாய் பேசும்போது அவருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்திருக்கிறோம். அப்படி பாவம் செய்கிற நேரத்தில் ஜெபம் வேலை செய்யாமல் போயிடுது. அல்லது நமக்கு விரோதமாக அவங்க அப்படி செஞ்சுருப்பாங்க, நம்ம மன்னிக்காமல் விட்டுருப்போம். ஒன்று நாம் செஞ்சுருப்போம், இல்லை அவங்க செஞ்சுருப்பாங்க. மன்னிக்காமல் அதை தாங்கிக்கிற சக்தி நமக்கு இருக்காது. அப்போ அதையே நினச்சி கவலைப்பட்டுருப்போம் பாருங்கள். அது ஜெபத்துக்கு ஒரு பெரிய தடையாக நிற்குதுன்னு சொல்லி இயேசு சொன்னார். அதுக்கப்புறம் நிருபங்கள் நாம் குலசி நிருபத்தில், எபேசு நிருபத்தெல்லாம், பவுல் நிருபத்தெல்லாம் வாசித்தோம். இப்போ யாக்கோபு நிருபத்தில் சொல்கிற யாக்கோபு 5:16 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. இப்போது யாருக்கு பிரச்சனைனாக்கா உனக்கு எதிராக எழும்பணும் பிரச்சனை கிடையாது. இப்போ அவனை நீ மன்னிக்காமல் இருக்கிறியா, அதனால தான் உனக்கு வியாதி வந்துருக்குது. அதனால்தான் உங்களுக்கு அது எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நல்லா ஆக மாட்டேன்து. அது பிரச்சனை எங்கே ஆணிவேர் எங்கே முளைச்சிக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தப்பு நீ பண்ணல, தப்பு அவன் பண்ணிட்டு நல்லா தான் இருக்கிறான். ஆனால் நீ அவனை மன்னிக்காமல் இருக்கிறதுனால உனக்கு வியாதி இருக்குது. தப்பு அவன் பண்ணிட்டான்.
ஆனால் அவனை நீ மன்னிக்காம இருக்க பற்றியா, அதனால் இப்போது அவனுக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு தான் இப்போ பிரச்சனை. இப்போ யார் குணமாகணுனாக்கா அவன் குணமாக தேவையில்லை, வியாதி யார் வந்திருக்குதோ அவங்க தான் குணமாகணும். அதனால் வேதவசனம் சொல்லுது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கைச்சுனாக்கா, நான் இது மாதிரி உங்களை வந்து காயப்படுத்திட்டேன், வேதனைப்படுத்திட்டேன், உங்கள் மனசை கஷ்டப்படுத்திட்டேன், உங்களுக்கு விரதமாக நான் வந்து பல நபரிடத்தில் நான் இப்படி பேசிட்டேன், அது குறித்து நான் மிகுந்த வருத்தப்படுறேன், ஆக நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள்னு சொல்லி அவங்களிடத்துல போயிட்டு குற்றங்களை அறிக்கையிட்டு, அதே போல் அவர்களும் உங்களிடத்தில் குற்றங்களை அறிக்கையிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட குற்றங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணினா அது ரொம்ப பவரான ஜெபம்னு வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்குது. யார் நீதிமான்? நாம தான். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீதிமான்களாக இருக்கிறார்கள். சில நேரத்தில் அந்த ஜெபம் வேலை செய்யாமல் போயிடுது. எப்போ வேலை செய்யாமல் போகுதுனாக்கா, மன்னிக்காமல் இருக்கும் அந்த ஜெபம் வேலை செய்யாமலே போயிடுது. அதனால் பைபிளில் வாசிக்கிறோம், காணிக்கை கொடுக்கும்போது ஆசீர்வாதத்துக்காக நம்ம கொடுக்குறோம், நமக்கு அறுவடை வேணுன்றதுக்காக நம்ம கொடுக்குறோம். அது ஊழியத்தின் தேவையில் சந்திக்கப்பட்டாலும் அதனால் பெருசாக ஊழியக்காரன் படைக்கிறதில்லை, ஊழியங்கள் பெருசாக எழும்புறதில்லை. கொடுத்தவன் மிகப்பெரிய விதத்தில் ஆஸ்வதிக்கப்படுகிறான். அந்த ஊழிய வளர்ச்சி காட்டிலும் கொடுத்தவனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். நீங்களாம் செக் பண்ணி பாருங்கள். ஊழியத்துக்கு ஒரு மனுஷன் கொடுத்துறான்னா அந்த ஊழிய வளர்ச்சியை காட்டிலும் கொடுத்தனுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அப்போ சில நேரத்தில் அதில் கூட பிரச்சனை வரும். கொடுத்துட்டு கூட அறுவடை இல்லாமல் மக்கள் நான் நிறைய காணிக்கெல்லாம் கொடுத்துட்டேங்க, அப்போட்டு எனக்கு ஒன்றும் வரல, என்னன்னு தெரியல, ஆசீர்வாதமே வரல, சில ஆட்கள் மட்டும் தான் வரும்பொழுது நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, கொடுக்குறதுல ஒரு பிரியமாக இருக்கிறாரு கொடுக்குற மனுஷன் மேலே. ஆனால் கொடுக்குற மனுஷன் எப்படிப்பட்ட கண்டிஷனில் கொடுக்கணும்னு சொல்லி அங்கே சொல்கிறார். மத்தேயு 5:23-24, ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நீ சகோதரத்தில் ஒப்புரவாயிட்டு வந்து இந்த காணிக்கை செலுத்து. அப்படி ஒப்புரவாகாமல் செலுத்துட்டுனா அந்த நிலத்தை வந்து விழாமல், ஏறு விழாமல், அது வந்து உழுது அந்த நிலத்தை பண்படுத்தாமல் அப்படியே முள்ளும் புதருமா இருக்கிற நிலத்தில் கொண்டு போயிட்டு நீ வந்து விதையை விதைச்சதுக்கு சமமாகிடும். அப்படி விதைச்சா அறுவடை பார்க்க முடியுமா? ஒரு நிலத்தை வந்து அப்படியே முள்ளும் புதருமா இருக்குது, அது அப்படியே முட்கள் நிறைஞ்சு முட்பூண்டுகள்லாம் அப்படியே புதரும் கதருமா இருக்குது, அதில் கொண்டு போய்ட்டு யாரா நிலத்தில் விதையை விதைப்பாங்களா? விதையை முதல்ல ஒரு ஓரமாக வச்சுட்டு அந்த நிலத்தை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் விதையை விதைச்சாக்கா நல்ல ஒரு அறுவடை வரும். அப்படியே விதையை விதைச்சிட்டிங்கனாக்கா விதை பாழாக போயிடும். ஏன்னா மற்ற அந்த முட்புதர்கள்லாம் இதனுடைய சத்தை உறிஞ்சி எடுத்துரும். இந்த விதையில் இருக்கிற சத்தை உறிஞ்சி எடுத்து வேலிக்கத்தா மரம் நல்லா வளரும், இது வளராது. ஏன்னா இதோட சத்தெல்லாம் அது உறிஞ்சி எடுத்துரும். அவர் சொல்கிறார், நீ கொடுக்குற காணிக்கை உனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிட போகுது. ஏன்னா காணிக்கை எதுக்கு கொடுக்குறேனாக்கா உனக்கு ரிட்டர்ன் வரதுக்காக கொடுக்குற. ஊழியம் வந்து பெருசாக வளர்ந்துனதுக்காக இல்லை, ஊழியம் வளர்த்து கத்தோட சித்தம். உன்னை போல் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கற்று வைத்திருக்கிறார் கொடுப்பதற்காக. நீ ஒரு ஆள் கொடுத்தாலும் ஊழியம் வாழ்ந்து போகிறதில்லை. ஒன்று போல் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை கர்த்தர் வயிற்றுல கொடுக்கறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் வந்து 10ல் 1 மடங்கு கூட கொடுக்க முடியாத மக்கள்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 10ல் 9 மடங்கு கர்த்தர் கொடுத்துட்டு 1 மடங்கு எடுத்து செலவு பண்ணுற ஆட்களாக இருந்திருக்கிறாங்க. அந்தளவுக்கு அவங்க கோட்டீஸ்வரலாக இருக்கிறாங்க. தசமாமல் கொடுக்க முடியாத ஆட்கள் ஆரம்பத்தில். அப்புறம் தசமாக கொடுக்க ஆரம்பிச்சோம், நிறைய வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் தசமாத்தை 2 மடங்கு கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, இன்னும் நிறைய வந்திருக்கும். தசமாத்தை 3 மடங்கு கொடுக்க ஆரம்பிச்சோம், நிறைய வந்திருக்கும். இப்போ தசமாகவும் 10ல் 1 மடங்கு மட்டும் எடுத்துகிற 9 மடங்கு கத்திரிக்கை கொடுத்துருன்ற அப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணுற மக்கள்லாம் கற்று வச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய தொழில்கள்லாம் இருக்கிறாங்க. ஆஸ்திகளால் இயேசுக்கு ஊழியம் செய்தவங்க, தன்னோட ஆஸ்திகளால் இயேசுவுக்கு ஊழியம் செய்தவர்கள். ஆக நம்ம கொடுக்கறதுனால பெருசாக சபை வாழ்றது ஊழியம் நினச்சிடக்கூடாது. அது சபையின் தேவைகள் சந்திக்கப்படுது. ஆனால் அதை காட்டிலும் அதிகமாக உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கான அறுவடை உங்களுக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. தேவனதை அமைக்க குலுக்கி சரிந்துபடி உங்களுக்கு திரும்ப ரிட்டன் அதை கொடுத்துட்றாரு. அப்படிப்பட்ட கசப்பு விரோதம் வைராக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசு என்ன பண்ணுறான், யார் மூலியமாகவும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுத்து விட்டுறான். ஆண்டவர் என்ன பண்ணுறாருனாக்கா, நீ அவனை மன்னிச்சு விட்டுறதுனால ஏதாவது அவனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிற, அப்படின்னா வாழ்ந்துக்கலான்னு அவனுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டேன், நீ இப்படி இருந்தால் கூட பரவாயில்லன்னு அவனுக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டேன், அப்படியே அர்த்தம் கிடையாது. நீ கொடுத்தது வெறும் பாவ மன்னிப்பு தான். ஆனால் நான் உனக்கு கொடுத்தது பாவ நிவாரணம். அவர் நமக்கு கொடுத்தது பாவ நிவாரணம், நாம் கொடுத்தது பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு தற்காலிகமாக அவன்கிட்ட வந்து நம்மளால் அவனுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல.
நமக்கும் அந்த நமக்கு தீங்கிழைத்த மனிதருக்கும் சுமூகமாக ஒரு அணுகுமுறை இருக்கும் என்பதை தான் நம்ம அவனுக்கு விளக்கி இந்த மன்னிப்பது மூலமாக நம்ம அவனுக்கு காண்பித்திருக்கிறோம். ஆனால் அதனால் அவன் பாவம் செஞ்ச மனுஷன் தப்பிச்சிட்டான்னு அர்த்தம் இல்லை. அவனுக்கு வேறு வழியிலேருந்து பிரச்சனை வரத்துக்கு நிறைய வாசல் அங்கே திறக்கப்பட்டிருக்கும். ஆனால் சகோதரன் இதெல்லாம் பண்ணால் அவனை மன்னிச்சிருங்க அப்படி செஞ்சுன்னு அவரே சொல்கிறார். அக்னி திரளை கொண்டு வந்து அவன் தலைமையில் வச்ச மாதிரின்றார். அக்னி திரளை ஒன்று வந்து நீ மன்னிக்காம விட்டு அக்னி திரளை ஊன் தலைமையிலாமல் வச்சுட்டான். நீ ஏமாந்து உட்காந்துட்டுருக்கிறேன்னு அர்த்தம். நீ மன்னிச்சு விட்டுட்டுனா அக்னி திரளை அவன் தலை மேலே நீ வச்சிட்ட. அப்படி மன்னிச்சு விடும்போது உனக்கும் சுகம் கிடைக்கிறது. சுகம் மாத்திரம் மேலே நீ விதைத்த விதைக்கான அறுவடையெல்லாம் அவன் சீக்கிரம் வந்து உன் கையில் வந்து சேர்ந்துடுது. உனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவும் ஐக்கியமும் இன்னும் மென்மேலும் பலப்படுகிறது. தேவன சித்தத்தின் நீ அறியக்கூடிய நிலைக்கு நீ அங்கே வந்து விடுகிறாள். அதான் இங்கே பைபிளில் பார்த்தோன்னா ஒரு முறை வாசித்தோம். மத்திய 18ஆம் அதிகாரத்தில் 23 - 35 வரைக்கும் ஒரு பெரிய பேசேஜ் வாசித்தோம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தன் 10,000 தாலந்து கடன் பட்டிருக்கிறான். அவனை வந்து கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. நிறுத்தும் போது அந்த ராஜாவுக்கு இருக்க அந்த ஊழியக்காரன் அவனை மன்னிச்சு விட்டுறான். சரி போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒருத்தன் கடப்பட்டிருக்கிறான் 100 வெள்ளிப்பணம். இது வந்து நம்ம இப்போ எப்படி சொன்னால் அப்படி புரியாமல் நான் விலைக்கு சொன்னேன். ஒருத்தன் 10 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டான். அவனை வந்து எவ்வளோ வாழ்க்கை நாள் ஃபுல்லாக அவன் கஷ்டப்பட்டாலும் அந்த கடன் அடித்து அவனால் தீர்க்கவே முடியாது. ஆனால் அவனிடத்தில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1000 ரூபாய் கடன் பட்டுட்டான். இப்போ இவன் நேராக போகிறான். இவனை வந்து அந்த காலத்தெல்லாம் கடன் வாங்கிட்டாக்கா அந்த கடன் தொகை முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அடிமையாக அந்த கடன் பட்டவனுக்கு வேலை செய்ய வேணும். அடிமை வேலை செய்யணும். அவங்க கொடுக்குற சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அதை வாங்கிட்டு என்ன பண்ணால் அவங்க சொல்கிற எல்லா வேலையும் செய்யணும். எதையும் எதிர்பார்க்கக்கூடாது, சம்பளம் கேட்கக்கூடாது. அடிமைன்றது அதுதான். எகிப்து தேசத்தில் இஸ்ரேல் மக்கள் அடிமையில் இருந்தது போல் அடிமையாக இருந்து அவங்களுக்கு காலம் ஃபுல்லாக சேவை செய்யணும். கடன் அடையிற வரைக்கும், அந்த தொகை அடையிற வரைக்கும் அந்த சம்பளம் அந்த கடன்லேயே கழிஞ்சிரும். கிட்டத்தட்ட 3-4 தரமில் வேலை செஞ்சலாம் கூட உண்டு. அப்போ 10 கோடி ரூபாய் கடன் வாங்கிக்கிறோன்னா அது இன்னும் வட்டி கூட்டிக்கினே போகும். அப்போ எத்தனை தலைமுறை அவனுக்கு அவன் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் பாருங்கள். அப்போ என்ன பண்ணிட்டான், மன்னிச்சு விட்டுறான். ஆனால் இவனுக்கு கீழே ஒருத்தங்க 10,000 1000 கடன் வாங்கிட்டு அந்த மன்னிக்கிறதுக்கு மனசு இல்லை. அப்படி மன்னிக்க மனசு இல்லாமல் போகும்போது அப்போது பரமபிதாவும் நீங்கள் இப்படி மன்னிக்காமல் போனால் உங்களுக்கு இப்படியே செய்வார். அப்போ தேவன் கொடுத்தது நமக்கு வந்து பாவ நிவர்த்தி, பாவ நிவாரணம். ஆனால் நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பது பாவ நிவர்த்தி அல்ல. அவன் செஞ்ச பாவத்துக்கான பிரதிபலன் அவனுக்கு வரவே வராதுன்னு அர்த்தம் கிடையாது. நான் மன்னிக்கிறது வேறு வீடு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் தேவனை மன்னிக்கிறான்னு சொன்னால் நமக்கு அது வரவே வராது. ஏன்னா அவர் கொடுத்தது பாவ நிவர்த்தி. பாவ நிவர்த்திக்கும் பாவ மன்னிப்புக்கும் நிறைய வித்தியாசம் நான் போன மாதிரி எடுத்து காண்பிச்சேன். அது ஒன்றுனா நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பாவம் வந்து எங்கே போனாலும் சும்மா விடாது. பாவம் செஞ்ச மனுஷன் நீங்கள் விட்டுடலாமா, நமக்கு எதிராக பாவம் செஞ்ச மனுஷன். ஆனால் அவன் செஞ்ச பாவம் அவனை சும்மா விடாது. ஒரு மனுஷனுக்கு எதிராக பாவம் செய்கிறான், நான் மன்னிச்சு விட்டேன், நான் விட்டுருவேன். ஆனால் அவன் செஞ்ச பாவம் அவனை விடாது. அது ரொம்ப பைபிள் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. எங்கே போனாலும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்திடுமா, ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினே இருக்கும். அது என்ன முதல்ல போன முறை எடுத்து ஆசை அமைச்சேன் 32-23. நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களாக இருப்பீர்கள், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாக அறியுங்கள். பாவம் வந்து ஃபாலோ பண்ண ஒரு மனுஷனை. ஏன்னா அவன் செஞ்ச பாவத்துக்கான பாதிப்பை அந்த சம்பளத்தை கொடுக்குறதுக்கு அந்த பாவம் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும். பாஸ்டருக்கு எதிராக பாவம் செஞ்சிட்டோம், விசுவாசுக்கு எதிராக பாவம் செஞ்சிட்டோம், ஊழியக்காரருக்கு எதிராக பாவம் செஞ்சிட்டோம், அவர் மன்னிச்சிட்டாரு, அவர் மன்னிச்சிட்டாரு. ஆனால் நீங்கள் செஞ்ச பாவத்தினோட பலன் உங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும். அது வேறு எந்த விதத்திலாத நஷ்டத்தை உங்களுக்கு உண்டாக்கிடும். அவர் மன்னிச்சிட்டாருன்னா உன்னால் உன் நிமித்தமாக கர்த்தர்கிட்ட வர வேண்டிய பாதிப்பிலேருந்து அவர் தன்னை காப்பாற்றி கொள்ளும்படி அவர் உங்களை மன்னிச்சு விட்டார். அவர் உன்னை மன்னிக்க மாட்டார்னாக்கா அங்கேருந்து கிடைக்க வேண்டிய பலன் அவருக்கு கிடைக்காம போயிடும். அந்த விசுவாசிக்கோ, அந்த ஊழியர் ஊழியக்காருக்கோ, அந்த போதருக்கோ, அந்த ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கோ. ஏன்னா பாவ நிவர்த்தி அவருக்காக 2 ஆண்டுகள் முன்பாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாவத்தினோட சாபத்தை எல்லாம் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். அந்த சாபம் அவருடைய வாழ்க்கையிலே, ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நுழையாதபடி அதுக்கான முற்றுப்புள்ளி தேவன் வைத்திருக்கிறார். இப்போ அந்த முற்றுப்புள்ளியை வந்து இவர் நான் கமாவை மாற்றிடுறாரு மன்னிக்காமல் போகும்போது. முற்றுப்புள்ளினா ஃபுல் ஸ்டாப்பு, கமானா தொடரும்னு அர்த்தம். கமானா அந்த வேர்டு வந்து கண்டினியூ ஆகினே போவோம். அந்த புல் ஸ்டாப்பை இவர் கமாவை மாற்றிட்டார் மன்னிக்காமல் போகும்போது. தேவன் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். நீங்களும் அதே ஃபுல் ஸ்டாப் வைக்கணுன்னாக்கா நீங்கள் மன்னிச்சு விட்டுடணும். அப்போது பாவம் செஞ்ச மனுஷனை கொடுத்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ அப்போது நீ ஒரு வீக்னஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகிற, அவனை மன்னிச்சு விடுறத எவ்வளோனா பண்ணிக்கலாம்னு நினச்சிட போகிற. நீ எவ்வளோனா மன்னிச்சிரு, ஆனால் அவன் எவ்வளோனா பண்ணலான்னு அர்த்தம் கிடையாது. எவ்வளோனா நீ மன்னிச்சிரு, 7 விடுமுறை நீ மன்னிச்சிரு, அதுக்கு அவன் எவ்வளோ வேணால் பாவம் செய்யலான்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு அவன் பாவம் அவனை தொடர்ந்து பிடிக்கும். நீ எவ்வளோ வேணால் மன்னிக்கலாம், அவன் எவ்வளோனா பாவம் செஞ்சாலும் பைபிள் சொல்லலை.
அவன் எவ்வளோ அக்கிரமம் பண்ணிக்கலாம் பைபிள் சொல்லலை. அதுக்கு ஒரு கணக்கு ஒன்று உண்டு, ஒரு சம்பளம் ஒன்று உண்டுன்னு பைபிள் சொல்லுது. எவ்வளோனா உன்னை மன்னிப்பு சொல்லி வேறு வசனம் சொல்லு. ஒரு நாள் 7 முறை பாவம் செஞ்சாலும் மன்னிச்சு விட்டுக்கினே இரு, அளவில்லாமல் மன்னிச்சுட்டே இரு. என் தேவன் அளவில்லாமல் மன்னிக்கிறவர். அவர் நன்றி இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். பாவம் தொடர்ந்து பிடிக்கணும். நிச்சயமாக நீங்கள் அறியணும். பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குருடனை பற்றிலாம் கேள்வி கேட்டாங்க. ஏன்னு நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். இஸ்ரோஜனங்க பாவம் செய்யும்போது, அதனால் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அவங்க தற்காலிகமாக ஜெபம் பண்ணி அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஏன்னா அப்போ சிலுவைக்கு முன்பாக வாழ்ந்த மக்கள் அவர்கள். அதை 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 13 போன வாரம் வாசித்து காண்பிச்சோம். நான் மழை இல்லாமல் வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்குள்ளே கொல்லவனை அனுப்பும்போது இல்லை அவர் பண்ணல, இவங்க பண்ண பாவத்தினால இவங்க அனுமதி கொடுத்தனால அவர் அனுமதி கொடுத்தார். அனுமதியின் பேரில் அவர் அனுமதி கொடுத்தார். அது அவரே செஞ்ச மாதிரி வருது. என் நாம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். அப்போது அனுப்பும்போதுன்னு சொல்லி வருது இல்லையா, இந்த வெட்டிகள் அனுப்பும்போதுன்னு சொல்லி, அது பாவத்தை உன் வாழ்க்கையில் நீ அனுமதிக்கும் போது உன் அனுமதியின் பேரில் தேவன் அனுமதிக்கிறார். அதுதான் மத்தேயு 18:18 வரும். இந்த பூமியில் நீ எதை கட்டுறியோ அது பரலோகத்தில் கட்டப்படுற. நீ பாவத்தை அனுமதிக்கும் போது பாவத்துக்கான விளைவுகள் வர்றதுக்கு நீ பர்மிஷன் கொடுத்துட்ட. பரலோகமாக பர்மிஷன் கொடுத்தது. ஏன் நீ பர்மிஷன் கொடுத்துட்டுருக்கல? நீ பாவம் செய்யும் போது பாவத்துக்கான விளைவுகள் வாழ்க்கையில் வருவதற்கு நீ அனுமதி கொடுத்து விட்டாய். ஏன்னா சாவி உன் கையில் இருக்குது. இப்போ அவர் அது அனுமதி கொடுத்து விட, உன் அனுமதியின் பேரில் அவர் அனுமதி கொடுக்குறாரு. நீ எவைகளை கட்டவிழ்த்து விடுகிறியோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கு. பிசாசு இருக்கிற இந்த பூமியில் நம்ம கட்டி சபிச்சிட்டோம்னாக்கா பரலோகம் பர்மிஷன் கொடுக்குது. ஆமாம், வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு. இந்த மன்னியாமையை வச்சுட்டு இருந்தோம்னாக்கா நம்ம தேவனின் வாழ்க்கையிலே பாவ நிவாரணம் செய்திருந்தும் அதுக்கு ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வருவதற்கு நானே தடையாக அங்கே இருந்து விடுகிறேன். பிசாசு கதவை திறந்து தேவனுக்கு கதவை அடைத்து விடுகிறேன். பரலோகம் அதுக்கு ஆமான்னு சொல்லிடு. பரலோகமோ என்னுடைய பர்மிஷன் அடிப்படையில் தான் பரலோகமே ஆமாட்டி இல்லைன்னு சொல்கிறாங்களா பைபிள் சொல்லுது. நீங்கள் பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ உங்களுடைய அனுமதியின் பேரில் தான், நம்முடைய அனுமதியின் பேரில் தான் பரலோகமே அனுமதி கொடுக்கிறது. ஆக தேவன் அனுமதிச்சான அர்த்தம் இல்லை, நாம் அனுமதிக்க சொல்லி அர்த்தம் அதுக்கு. அப்போ பாவம் மன்னிக்கப்பட்டது, பாவம் மூடப்பட்டு சொல்லி 2 காரியத்தை நாம் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டில் பாவ மன்னிப்பு மட்டுமே தான் இருந்துச்சு, பாவ நிவாரணம் அங்கே இல்லவே இல்லை. ஆனால் இந்த பாதிப்பு தொடர்ந்து வந்துக்கினே இருந்துச்சு. பாவத்தினால் உண்டாகிற பாதிப்பு தொடர்ந்து அவங்க பாவம் செய்வாங்க, பாதிப்பு வந்துனே இருக்கும். புதிய உடன்படிக்கையில் பாவமே செய்ய மாட்டேன்னு அர்த்தம். அவங்க பாவம் செய்வாங்க, ஆனால் செஞ்சாலும் பாதிப்பு வரக்கூடாது. செஞ்சாலும் ஒருத்தர் தும்முனாலும் எனக்கு கொரோனா வரக்கூடாது. ஒருத்தர் என் பக்கத்தில் நின்று தும்முனாலும் எனக்கு என்ன வரக்கூடாது? கொரோனா. ஏன் வரக்கூடாது? நான் ஊசி போட்டிருக்கிறேன், அதனால் எனக்கு அந்த கொரோனா வரவே கூடாது. ஏன்னா அந்த முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுருச்சு. அது பழைய உணவுகள் அப்படி கிடையாது. கொரோனா வாரம் ஊசி போட்டுக்குவாங்க, கொரோனா வாரம் ஊசி போட்டுக்குவாங்க. ஆனால் புதிய உணவுகள் அப்படி கிடையாது. நிரந்தரமாக ஊசி போட்டாச்சு. அவன் 10 பேருக்கு முன்னாடி இவனுக்கு தும்முனா கூட, அவனுடைய தும்மும் போது அவனுடைய இதெல்லாம் உன் மேலே உமிழ்நீர்லாம் பட்டால் கூட உனக்கு கொரோனா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கோல்டு வேணால் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகலாம், ஆனால் கொரோனா வராது உனக்கு. ஏன் வராதுனாக்கா அதுக்கான தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த புதிய உடன்படிக்கையில் மக்கள் பாவத்தை ஒரு நிலை செய்தாலும் அவருடைய கடந்த காலம், நிகழ்காலம், வருங்கால முக்காலத்துக்கான பாவ கடனை அடைப்பதற்கான நிவாரண செயலை, பாவ நிவாரண செயலை இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவம்னா கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், வருங்கால பாவம். எவ்வளோ பாவம் செஞ்சாலும் பர்மிஷன் கொடுக்கல. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து விளைக்கரையும் கொடுக்கப்படுது வசனம் சொல்லுது. எல்லாத்துக்கும் சேர்த்து விளைக்கரையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவம் செய்வது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதெல்லாம் விசுவாச செய்கிற அறிக்கையில் இது ஒரு முக்கியமான அறிக்கை. என்ன பாவ அறிக்கை. என்ன அறிக்கை? தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சதுக்கப்புறம் மக்கள்கிட்ட போய் சொல்லக்கூடாது, தேவன்கிட்ட போய் அறிக்கை செய்யணும். நீங்கள் என்ன பண்ணோம்? ஒரு தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை அவனுக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி, அந்த பாவத்தால் என்னென்ன வாழ்க்கையில் அநியாயம் வரணுமோ அதெல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் பாவம் செஞ்சுதான் அதுக்கப்புறம் உண்மையாக இருக்கணும். ஆனால் அவர் உண்மையாக இருக்கிறாராம். எதுக்கு? அறிக்கைட்டுதுன்னா அதனால் வர பாதிப்பு வாழ்க்கையில் வராமல் தடுக்கிறதுக்கு அவர் உண்மையாக இருக்கிறாராம். ஏன்னா அறிக்கைட்டுல இப்போ ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான்னா அடுத்தது அவன் தான் உண்மையாக இருக்கணும். சரி, பாவம் செஞ்சுட்டு போயிட்டப்போ இதுக்கப்புறமா அது உண்மையாக இருந்து தொலை, ஏதோ பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் பண்ணாத அப்படின்னு யார் உண்மையாக இருக்கணும்? பாவம் செஞ்சவன் உண்மையாக இருக்கணும் அடுத்தது. ஆனால் பைபிள் வசனம் அப்படி சொல்லலை. நீங்கள் பாவங்கள் அறிக்கையிடும் போது
அவர் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மை உள்ளவராக இருக்கிறாராம். அதனால் எல்லா அநியாயத்தையும், அந்த பாவத்தால் என்னென்ன பாதிப்பு வாழ்க்கையில் வருமோ அந்த பாதிப்பெல்லாம் அவருக்கு வந்ததுனால, அவர் ஏற்றுக்கொண்டதுனால, இப்போ நீ அவருடைய கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்ததுனால, ரத்தத்தால் கழுவப்பட்டதுனால, அந்த ரத்தம் அங்கே பேசி கொண்டிருக்கிறதுனால இனி உன் வாழ்க்கையில் அது நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை பாதுகாக்கிறதுல அவர் உண்மையாக இருக்கிறார். அவர் நீதியும் உண்மையும் உள்ள நல்ல தேவனாக இருக்கிறார். ஆக பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பாவத்துக்கான தற்காலிகமான நிவாரணம் தான் அங்கே இருந்தது. ஆனால் இப்போ புதிய ஏற்பாடு நமக்கு பாவத்துக்கான நிரந்தர தீர்வு கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த நிரந்தர தீர்வை தற்காலிகமாக்குறது நம்ம கையில் இருக்குது. அது நிரந்தரமாக வைக்கிறதும் தற்காலிகமாக்குறதும் யார் கையில் இருக்குது? நம்மக்கிட்டே பர்மிஷன் கொடுத்துட்டார். உன் வாழ்க்கை உன் கையில் எவனை சொல்லிட்டு போயிட்டானா, பைபிள் சொல்லுது அவன் சொல்லுகிறபடியே ஆகும். அவன் இறுதி நன்மை எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான். அப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பாவத்தை அனுமதிக்கும் போது பாவத்துக்கான விளைவுகள் நீங்கள் அனுமதிக்கிறீங்க. தேவனத்தில் போய் மன்னிப்பு கேட்கும்போது தேவன் என்ன பண்ணுறாரு? உண்மை நீதி உள்ளவராக இருக்கிறாரு. இன்னொரு பாவம் செஞ்சுட்டு தேவன்கிட்ட அறிக்கை பண்ணாக்கா அவர் நீதி உண்மையாக எதிர்பார்க்க முடியாது. நீ உண்மையாக போய் அவங்கள்ட்ட மன திரும்பி ஒப்புரவாகணும். என்ன பண்ணோம்? சகோதரன்ட்ட மன்னிப்பு பாவத்தை செஞ்சுட்டு தேவன்கிட்ட போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் சொல்கிறார், இங்கே வச்சுட்டு போக மேலே காணிக்கப்போ அங்கே போய் சரி பண்ணிட்டு வாங்க. காணிக்கைய இங்கே வச்சுட்டு ஜெபமாக கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு. நீ ஜெபம் பண்ணும்போது சகோதரன் பிள்ளை யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் அந்த பாவத்தை அவனுக்கு மன்னித்து அப்புறம் ஜெபத்தை கண்டினியூ பண்ணு. அப்புறம் ஜெபத்தை கண்டினியூ. அது உபவாசமாக இருக்கட்டும், ஜெபமாக இருக்கட்டும், தங்களை தாழ்த்தி உபவாசித்து ஜெபம் பண்ணி முகத்தை தேடினா கூட அவங்க என்ன பண்ணோம்? தன் சகோதரனை மன்னித்தால் அதன் அடிப்படையில் அவர்கள் மன்னிக்கப்படுகிறார்கள். ஏற்கனவே மன்னிப்பு கிடைத்திருக்கிறது, மன்னிக்கப்பட்டு விட்டோம். அவங்க பழைய உடம்புல வாழ்ந்த மக்கள் சிலுவைக்கு முன்பாக வாழ்ந்ததுனால தொடர்ந்து பலி செலுத்தி பற்றி கொண்டே இருந்தது. ஏன்னா அது தொடர்ந்து அந்த பாவம் வேலை செஞ்சுட்டே இருந்துச்சு. ஒரு முறை பாவம் பண்ணிப்பாங்கன்னா அடுத்த முறை பாவம் செய்யாத இருக்கும், அது கேரண்டி. திரும்ப பாவம் செஞ்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. அது அந்த மன்னிப்பு கேன்சல் ஆகி போச்சு. ஏன்னா தொடர்ந்து பலி செலுத்தி தான் வந்தாங்க. எபிரேயர் 9:15-17 வாசிக்கும் போது, எபிரேயர் இருக்கிற நிருபத்தில் 9:15-17 வாசிக்கிறேன். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே, எபிரேயர் 9:15 முதல் 17 வரை, ஆகையால் முதலாம் உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு, என்ன பொருட்டு? அப்போ ஏற்கனவே நடந்த பாவத்தெல்லாம் சேர்த்து சிலுவையில் கிரயத்தை கொடுத்துருக்கிறார். நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அது எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. அப்போ ஒரு வார்த்தை எழுதப்பட்டுச்சு, ஆனால் எழுதின உயிரோடு இருக்கிறார் பழைய காலத்தில். ஆனால் இப்போ எழுதினவர் சிலுவையில் உயில் செத்ததுக்கப்புறம் தான் அதுக்கு பவரே வரும். சாவல்னாக்கா உயில் எழுதி வச்சுருந்தா கூட அந்த பலனை யாருக்கு எழுதப்படுது அவங்க அனுபவிக்கவே முடியாது. தேவடைய வார்த்தை அப்படி தான் இருக்குது. வாக்கு தத்தங்கள்லாம் உயில் மாதிரி. என்ன மாதிரி? உயில் மாதிரி. அதை எழுதின ஒரு சாவணும், அப்போ தான் அதுக்கு உயிர் வரும். எழுதினூர் செத்தாருன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்தார். சிலுவையில் செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் உயிரோடு கூட எழுந்தார். அப்போ அந்த உயிலுக்கு பவர் வந்துடுச்சு. அவங்க இருந்தப்போ வாக்கு தத்தம் கையில் இருந்துச்சு, சுதந்திரிக்க முடியல. ஏன்னா எழுதினவர் சாவலை, உயில் எழுதினவர் சாவலை, உயில் இருந்துச்சு. சொல்லி வச்சுருந்தாங்க, சொத்தெல்லாம் அவனுக்கு தாம்பா நான் உயிராக இருக்கிறவங்க அவனுக்கு போக போகிறது கிடையாது. ஏதோ கணத்தோட போய் ஆறுதல் பரிசு மாதிரி கொடுத்து வச்சுருந்தாங்க. அவனுக்கு இந்த சொத்தெல்லாம் அவனுக்கு தாம்பா எழுதி வச்சுட்டு, ஏன்னா இவன் செத்தா தானே அவனுக்கு போய் சொந்தமாக போகுது. எழுதுனவன் செத்தா தானே சொந்தமாக போகுது. இதெல்லாம் உன் பேர் தான் எழுதிட்டப்பா, உனக்கு தாம்பா உயிராக இருந்திருக்கேன் நான் சொல்லிக்கின்னு. உயிராக இருக்கும்போது அவன் சரி கம்மி தான் இருப்பான். அதில் ஒரு பாடம் எடுத்து செலவு பண்ணவே நமக்குன்னு நினச்சின்னு இருப்பான். ஆனால் எடுத்து செலவு பண்ணவே முடியாது. இவன் செத்த பண்ணி அவன் எடுக்கிறதுக்கான அதிகாரம் அவனுக்கு வந்துடுச்சு. யார்? அந்த உயில் எழுதின மனிதன் செத்த உடனே அந்த உயில் எழுதப்பட்டவனுக்கு அதை எடுத்து பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் அப்போ தான் அவனுக்கு வருது. அந்த உரிமை அப்போ தான் அவனுக்கு வருது. அப்போது மரண சாசனம்னா உயில். அப்போ இங்கே சொல்கிறார் 17 எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் செத்தாதான் அந்த உயிலுக்கு பவர் வரும்.
சாவுன்னா உயிருக்கு பவரே வரவே வராது. அதனால் இப்போ செத்தார் அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது அந்த உயிலுக்கு பவர் வந்துருக்குது. அந்த உயிலை நீங்கள் சாவடிச்சிடாதீங்கன்றார் அவர். நீங்கள் என்ன பண்ணுறாதீங்க, ஒரு நல்ல லெவலில் இருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கக்கூடிய லெவலில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ உயிலுக்கு பவர் இருக்குது. ஏன்னா அவர் நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி, பாவ நிவர்த்தி பலி அவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நீதிமொழிகள் 16:6 வாசிக்கணும் பாருங்கள். பாவம் எப்படி நிவர்த்தி ஆகும்? பழைய ஏற்பாட்டில் பாவம் மன்னிப்பு தான் இருந்துச்சு, பாவம் நிவர்த்தி இல்லவே இல்லை. ஆனால் அப்போவே இந்த சாலமோனுக்கு அந்த வெளிப்பாடு வந்துச்சு. என்னன்னாக்கா, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். பாவம் நிவர்த்தி ஆகுமா? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம். அப்போ பாவ நிவர்த்தி எங்கே இருக்குது? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். யோவான் 1:14 அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும். அப்போ கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். பழைய உடன்படிக்கையில் அவனுக்கு அந்த வெளிப்பாடு வந்துச்சு. ஆனால் அது நடக்கலை. பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி எப்போ வருமா? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும்னு நீதிமொழிகள் 16:6 சாலமோன் ஞானிக்கு அந்த வெளிப்பாடு வந்துச்சு. அவர் சொல்கிறாரு, பாவத்துக்கு முற்றுப்புள்ளியே கிடையாதுப்பா, பலி செலுத்தி தான் இருக்கிறாங்க. ஆனால் முற்றுப்புள்ளி ஒரு நாள் வரும். அது எப்படி வரும்னா, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி. பாவம் மன்னிப்பு கிடையாது, அது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். பாவத்தை எப்போ க்ளோஸ் பண்ணலான்னாக்கா அந்த கிருபையும் சத்தியத்தினாலும் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி நீதிமொழிகள் 16:6 சொல்கிறாரு. அதில் புதிய உடன்படிக்கையில் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறாரு. யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசப்படினார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நம்மளுடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரனுடைய குமாரனுக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அன்பானவர்களே, இந்த யோவான் 1:17 வரும். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் பாவின்னு காட்டுது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் உண்டாயின. கிருபையின் சத்தியத்தினால் பாவம் நிவர்த்தி ஆகும். கிருபை சத்தியத்தில் நிறைந்த இயேசு பூமிக்கு வந்தார். அப்போ நியாயப்பிரமாணம் இவனை பாவின்னு காட்டுது. கிருபையும் சத்தியமோ இவன் பாவத்துக்கு முற்றுப்புள்ளின்னு காட்டுது. கிருபையும் சத்தியமோ இப்படி பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அங்கே இருக்கிறவங்க பிறந்து பாவம் செஞ்சுருந்தாங்க, அவங்க பூர்ணர் கிடையாது. இப்போ நீங்கள் பூர்ணர் ஆவலனா கூட நீங்கள் பூர்ணர் ரத்தத்தின் மூலமாக நீங்கள் கம்ப்ளீட் ஆகிட்டீங்க. இனிமேல் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இவர் கம்ப்ளீட்டான ஒரு மனுஷன் சொல்லி அறகுறையான மனுஷனை கூட இயேசுவின் ரத்தம் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. அதை எபிரேயர் 10:1 வாசிக்கிறோம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம், எபிரேயர் 10:1 இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மையில் பொருளாக இராமல் அவை நிழலாய் மாத்திரம் இருக்கிறோம்னால். நியாயப்பிரமாணம் நிழலாக இருந்துச்சான், அந்த நன்மைக்கு பொருளாக இல்லை, நிழலாக இருந்துச்சு. இவ்வளோ நன்மைகள்லாம் வரதை கை கொண்டான்னு சொல்லிச்சுருந்துச்சு. ஆனால் எடுத்து கொடுக்கல. அது அவங்கள்ட்ட பாவம்னு சொல்லிருந்துச்சு. இதெல்லாம் இருக்குது பானா, நீ பாவிவான், இதெல்லாம் இருக்குது, இதை கை கொண்டாலாம் நீ எடுக்கலாம். நீக்கெல்லாம் கை கொள்ள முடியாது. அழகிற புள்ளிக்கு வாழைப்பழம் காட்டுறவங்க காமிச்சிருந்தது. இதெல்லாம் ஆசீர்வாதம்லாம் இருக்குது. ஆனால் நீ கை கொள்ள முடியாது. ஒருத்த மனுஷன் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள நீ எடுத்து அனுபவிக்க முடியாது, நீ பாவி. ஆனால் எல்லாம் உனக்கு தான், எடுத்து அனுபவிக்க முடியாது. அந்த வசனம் சொல்லிட்டு பாருங்கள். இப்படி இருக்க நியாயப்பிரமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகள் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடினால் வருஷந்தோறும் விடாமல் செலுத்தப்படுகிற ஒரே விதமான பலிகளினால் அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. ஒருபோதும் இந்த நியாயப்பிரமாணத்தில் மக்கள் பலி செலுத்தினா கூட அவங்க பாவத்திலேருந்து அவங்க வெளியே வரவே முடியாது. ஆனால் இப்போது 2ஆம் வசனம் எபிரேயர் 10:2 பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் அந்த பலிகளை செலுத்துறது நிறுத்தப்படும் அல்லவா? பாவம் செஞ்சால் கூட சரி, பலி செலுத்தினா கூட சரி, அவன் பாவம் தான் காட்டுது. இப்போது 9:14 எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்திருக்கு. உங்கள் மனசாட்சியை சத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ இயேசுவின் ரத்தம் மனசாட்சியை கழுவி சுத்திகரித்து அவருக்கு முன்னாடி நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்து தான். அதை எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12-14 சொல்லப்பட்டிருக்கு. வாசி எபிரேயர் 10:12-14 சொல்லி நம்ம இந்த செய்தியை முடிச்சுட்டு நம்ம திருவிழந்துக்கு போக போகிறோம். வாசிக்கிறவன் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி இயேசு. இப்போ பழைய பல செலுத்தின பலியெல்லாம் அவனை பாவத்தை வெளியே கொண்டு வரல, தற்காலிக விடுதல் தான் கிடச்சிது. ஆனால் இயேசு கொடுத்த பலி, இயேசு தன்னுடைய உயிரையே பலியாக கொடுத்தாரே, தன்னுடைய ஜீவனையே,
இயேசுனுடைய சிலுவை மரணம் அதனால் உண்டான பலி. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றைக்கும் தேவனுடைய வலது உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களே நாம தான் அது பரிசுத்தமாக்க தேவனுடைய வார்த்தையினாலும் ரத்தத்தினாலும் நம் கழுவி சுத்திகரிக்கப்படுகிறோம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். எப்பவுமே அவன் கம்ப்ளீட்டான ஆள்பா, எப்பவுமே யாரு கம்ப்ளீட்டான. அப்போது இந்த பாவ நிவாரணத்தை தேவன் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். அவருடைய பிரதிபலனை அனுபவிக்கும்படியாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம் சகோதரர்களை மன்னிக்காமல் போகும்போது நமக்கு பாவ நிவாரணம் கொடுக்கப்பட்டிருந்தோம். அந்த பாவ நிவாரணத்துக்கு நாமே கதை வளைத்து விடுகிறோம். ஆகவே இந்த புதிய வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பழைய ஆண்டில் நம்ம இருக்கிறோம். யார் மேலாம் ஒரு கசப்பு, வெறுப்பு, விரோதம், வைராக்கியம், கோபம்லாம் இருக்குதோ ஒப்பு கொடுத்து மன்னிச்சு, ஆண்டவரே எனக்கு விதமாய் கசப்பையும் என் உள்ளத்தில் தூண்டின இந்த மனிதனை, எனக்கு எதிராக தீங்கிழைத்த இந்த மனிதனை, எனக்கு விதமாய் தீங்கியும் பொல்லாப்பியும் செய்து என்னை நிந்தித்த இந்த மனிதனை நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மன்னித்து இனி எல்லாவற்றுக்கும் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் அந்த மனிதனை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அந்த மனுஷனை பண்ணுங்கள், மன்னிச்சு ப்ளஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ளஸ்ஸிங் ஆகிடுங்க. உங்கள் ஜெபம் சூப்பராகவே வேலை செய்யும். இப்போ திருநாளனைக்கனாக நாம் கடந்து போவோம்.